அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனமும் அதனுடைய 12வது வசனமும் வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பிறந்த நாளிலே நடந்த அந்த சம்பவத்தை தான் நாம் இங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த 2 வசனங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். அருமையான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அகஸ்தூராயன், அகஸ்டஸ் சீசர் என்கிற ரோம சக்கரவர்த்தி ஒரு சட்டம் போட்டான். தன்னுடைய தேசத்திலே எவ்வளவு மக்கள் இருக்க வேண்டும், இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவனுடைய எண்ணம் எல்லாம் அவனுடைய ராஜ்யத்திலே மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எவ்வளவு ஆட்கள் இருக்கிறார்கள், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தீராத வாஞ்சி நிமித்தமாக உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று விரும்பின. ஏன் அப்படின்னா அந்த காலத்திலே உலகம் முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தது. அதுக்கு முன்பதாக 127 நாடுகளை ஆண்ட ராஜாக்கள் என்று சொல்லி எஸ்தருடைய புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது. ஆனா அந்த ரோமோடைய காலத்திலே அதையும் தாண்டி இன்னும் அதிகமான நாடுகளை அவர்கள் கைப்பற்றினார்கள். மொத்த நாடும் உலகமும் அவருடைய கண்ட்ரோலுக்குள் இருந்தபடினாலே தங்களுடைய நாட்டுடைய நிலைமையை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். ஆகவே உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பித்தான். இது அந்த மனிதனால், அந்த ராஜாவால் வந்த சட்டம் அல்ல, அது தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா யூதர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்கிற ஒரு செய்தி, நற்செய்தி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பும் மரியாளும் வாழ்ந்து வந்த ஊர் நாசரேத் என்கிற ஊர், அது கலிலேயா நாட்டில் இருந்தது. பெத்லகேமோ அது யூதேய நாட்டில் இருந்தது. பல தூர இடைவெளிக்கு அப்பாற்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டோடைய வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகும் அல்லவா? ஆகவே தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் உலகம் முழுவதும் சென்சஸ், குடிமதிப்பு எடுக்கப்பட வேண்டும் என்கிற திட்டம். நமக்கு ஒன்ன நிறைவேற்றணும்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா, அது உலகத்தின் சட்டத்தை மாற்றியாவது செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டத்தில் நாம் அதிகமாக தியானித்தோம், வாக்கு தத்தங்களை குறித்து தியானித்தோம். நமக்குன்னு ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், நமக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உலக அரசாங்கத்தினுடைய சட்டங்களை மாற்றி அவர் நிறைவேற்றுவார். அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவ்விதமா இது தேவ திட்டத்தின்படிதான் இந்த காரியம் நடந்தது. அந்த நாட்களில் நிறைமாத கர்ப்பிணியாயிருந்த மரியாளை அழைத்துக் கொண்டு யோசேப்பு தன் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வருகிறான். பெத்லகேம் ஒரு மலைப்பாங்கான பகுதி, நல்ல குளுமையான மலைப்பாங்கான பகுதி. அந்த பகுதிக்கு வரும் பொழுது அவள் நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாள். அந்த இடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது என்று சொல்லி இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்பொழுது முதல் குமாரனை அவள் பெற்று எடுக்கிறார். முதல் பேரான குமாரனை பெற்று, நல்ல கவனிங்க, இதை நான் பல முறை பல கிறிஸ்துமஸ் ஆராதனை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன், திரும்பவும் அதை நான் தெரியப்படுத்துகிறேன். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடியினாலே அவரை முன்னணியில் கடத்தினாள். அப்ப இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்கல, இயேசு கிறிஸ்து சத்திரத்துக்கு வரும் முன்பதாகவே பிறந்து விட்டார். ஆகவே இப்ப குழந்தைய வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆகவே சத்திரத்தில் வைத்து சோதரம் பிள்ளையை பாதுகாக்க விரும்பினார்கள். அங்கும் அவர்களுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. அப்புறமா இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவில் போய் தான் பிறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நான் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு பாட்டுல எல்லாம் இருக்கு, மாட்டு தொழுவில் பிறந்தவரை சோத்தரிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பாட்டு இருக்கு. சரி, பாடுவோம், வேற என்ன செய்ய எழுதி வச்சுட்டாங்க. பாடாம விட்டா நம்மளை குற்றக்காரன் ஆக்குவாங்க. அல்லேலூயா. எப்படி பாட்டை மாத்திட்டீங்க,
நீ துரோகி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால எதுக்கு பாடுங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு மாட்டு தொழுவதில் பிறகல. ஆமென். அவர் வரும் சத்திரத்துக்கு வரும் என்பதாகவே பிறந்தார். ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அநேக வேத பண்டிதர்களுடைய கருத்தின்படி உன்னத பாட்டு 8:5 கிச்சினி மரத்தின் கீழ் உம்முடைய தாய் உம்மை பெற்றெடுத்தாள் என்ற வசனத்தின்படி ஆப்பிள் ட்ரீ அதன் கீழ் தான் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகிற பரவலான கருத்துக்கள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, இங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்க. முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கடத்தினால் இதுதான் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அங்கே மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்கள் அவர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறான். என்ன செய்தி? 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுவே உங்களுக்கு அடையாளம். பாருங்க என்ன அடையாளம். உலகத்தின் இரட்சகர் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த போது வேதவசனம் சொல்லுகிறது, அவர் எப்படி அடையாளமாய் மாறினாரா? முன்னணியிலே கடத்தப்பட்டார். அதாவது மிருக ஜீவன்களுக்கு தீவனம் கொடுக்கிற பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டு தீவன தொட்டி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த உணவு கொடுக்கிற அதிலே அவர் கிடத்தப்பட்டார். அதிலே அவர் கடத்தப்பட்டார். நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு சம்பவத்தோடு கூட அதுக்கு முன்னேறி போக விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு கிராமம், ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் சின்ன ஒரு ஆலயம் இருந்தது. சுமார் 15 குடும்பங்கள் தான் அந்த ஆலயத்தில் அங்கத்தினர்களாக இருந்தார்கள். ஆனா 15 குடும்பமே நல்ல வைராக்கியமா ஆண்டவருக்காக செயல்பட்ட குடும்பம். வேறு சபைகள் எல்லாம் ஆங்காங்க இருந்தது. ஆனா அந்த கிராமத்தில் இருந்த அந்த சின்ன சபை, அந்த சபைக்கு ஒரு குடும்பம், ஒரு வீட்டுல அம்மா அப்பா 2 பிள்ளைங்க, அதாவது 5 வயது உள்ள ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை 6 மாதமான ஒரு குழந்தை. அந்த குழந்தையை கொண்டு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அவர்கள் புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். புறப்பட்டு கொண்டு இருக்கும் போது இந்த 6 மாத குழந்தை அம்மா நல்ல ட்ரக்கி எல்லாம் வச்சு நல்லா மூடி பொதிஞ்சு எடுக்கிறாங்க. எந்த விதத்திலும் காற்று போகாத அளவிற்கு நல்லா பொதிஞ்சு எடுக்க. அப்ப அந்த சின்ன பையன் கேட்கிறான், அம்மா எதுக்குமா பாப்பாவை இப்படி போட்டு பொதிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல போது அந்த அம்மா சொன்னாங்க, எப்பா வெளியில நல்ல பனி பெய்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாப்பா கொண்டு நம்ம பனியில போனோம்னா பனி பாப்பா மேல படும், சளி பிடிக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும், பாப்பா ரொம்ப கஷ்டப்படுவான், நமக்கும் கஷ்டம் ஆயிடும், நம்ம கூட ஒருவேளை தாங்கி கொள்ளலாம், பாப்பாவால தாங்க முடியாது பாத்தியா, அதனாலதான் இவ்வளவு மூடி பொதிஞ்சு பத்திரமா கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னான். பையன் அப்படியே சிரிச்சுட்டு போனா. பையனுக்கு நல்ல மப்ளர் எல்லாம் வச்சு அவனும் அந்த கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்துக்கு போகும்போது பையன் ஒரு இடத்தை அப்படியே பார்த்துட்டே போறான், திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறான். ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனையிலே பாதி வேலை வருகிறது. செய்திக்கு முன்பதாக காணிக்கையை போட்டுவிட்டு ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஊழியக்காரர். திடீர்னு இந்த பையன் அம்மா வாரன்னு சொல்லி வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு திரும்பவும் உள்ள வந்தா எங்க போனான்னு கேட்டா ஒண்ணு இல்ல, தலையில் இருந்த மப்ளர் காணல. எங்க அப்படின்னு கேட்டா சரி பிறகு சொல்றேன்னு சொல்லிட்டான். உடனே கூட்டம் நடந்துட்டே இருக்கிறது. அந்த ஊருடைய வழக்கம் என்னன்னா, கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு எல்லாரும் அந்த சின்ன ஊர் பாத்தீங்களா, அந்த சபை பாத்தீங்களா, மக்கள் எல்லாரும் வெளியில வந்து குடில், அந்த குடில் பெரிய குடில் வச்சிருப்பாங்க. ஓப்பன் குடில், மேல எதுவுமே கிடையாது, பெரிய குடில் வச்சிருப்பாங்க. அந்த குடிலுக்கு முன்பதான் வந்து விஷ் பாடிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு செட்டு போட்டிருக்கிறாங்க. அங்க போய் டீ குடிப்பாங்களாம். டீ குடிச்சிட்டு சந்தோஷமா தங்கள் வீடுகளுக்கு போவாங்க. நல்ல குளிரான பகுதி அது. ஆகவே டீ கொடுத்து அனுப்புவாங்க, டீ குடிச்சிட்டு போவாங்க. ஆகவே அதுக்காக அந்த நிகழ்வுகள் வருஷம் நடக்கும், சிறப்பா கொண்டாடுவாங்களாம். அந்த குடில் சுற்றி பார்க்கிற நிகழ்வு சிறப்பா கொண்டாடுவாங்க. இப்போது அதுக்குரிய இந்த ஆராதனை முடிகிற நேரம் வருகிறது. டீக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி விட்டு அந்த சபையுடைய செயலர் அவர்கள் அப்படியே ஆலயத்துக்குள் வரும்போது அங்கே பார்க்கிறார் ஒரு காட்சி அவரை அதிர்ச்சிக்குள் ஆக்குனது. ஓடி போய் பாஸ்டர் சொன்னா, பாஸ்டர் இயேசுவை காணோம். அல்லேலூயா. பாஸ்டர் இயேசுவை காணோம். பாஸ்டர் எங்க போனாரு, எங்க போச்சு, இயேசுவை காணோம். ஒரு பரபரப்பு. ஒருத்தர் என்ன அப்படின்னு, இயேசுவை காணோம். அங்க பயங்கரமா பரபரப்பா நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஒருத்தன் சொன்னான், நான் அப்பவே நினைச்சேன், தெரு வழியா அந்த மதவாதி பார்த்துட்டே போனான், அவன் தான் எடுத்திருப்பான். மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக இவங்க வேணுக்குன்னு பிளான் பண்றாங்க. உடனே பரபரப்பாயிட்டு இயேசுவை காணோம். உடனே இருக்கும்போது யார் எடுத்துருப்பான்னு சொன்ன, அங்க ஒரு சின்ன பையன் சொன்னா, யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும். அங்க இருக்க பாத்தீங்களா, அந்த பையன் எடுத்தான், நான் பார்த்தேன், அவன் வெளியே போய் இயேசுவை எடுத்த பார்த்தேன் அப்படின்னு சொன்னான்.
எல்லாருக்கும் பயங்கர கோபம், அப்பாவுக்கு பயங்கர கோபம். இயேசு எடுத்து அப்படின்னு அடி மேல அடி, பையனை போட்டு அடிக்கிறாரு. எதுக்குடா எதுக்கு எப்படி எடுக்கலாம், எப்படி நீ தொடலாம், எப்படி எடுக்கலாம் அடிக்கிறார். பையன் கீழே விழுந்து கிடந்த அழுகிறான். உடனே 2 மணி வந்து பிடிச்சாங்க. விடுங்க, சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி பிடிச்சு அந்த பையன் அம்மா கேட்டாங்க, ஏன்ப்பா எடுத்த, ஏன்ப்பா எடுத்த? அப்ப அந்த பையன் சொன்னான், அம்மா நம்ம வீட்டுல இருந்து புறப்படும் போது நீ பாப்பாவை நல்லா பொதிஞ்சியாம்மா, அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லாமா, அப்ப நீ சொன்ன இல்லாமா, ஏசு நம்ம பாப்பாவுக்கு பனி விழுந்தா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும்னு சொன்ன இல்லாமா, நம்ம போகும்போது நான் பாக்குறோம்மா இந்த பனி பெஞ்சிட்டு இருக்கு, ஏசு பாப்பா அங்க பாருங்க நனைஞ்சிட்டு இருக்குமா, பார்த்தேன் என் மனசு பொறுக்கலம்மா. ஏசு பாப்பாவுக்கு சளி பிடிச்சுன்னா, ஏசு பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா பாவம் இல்லம்மா. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அந்த பாஸ்டர் அழுதுட்டாரு. அந்த பாஸ்டர் எடுத்து அந்த வரலாறு அவர் சொல்ற, அழுதுட்டேன், அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. அல்லேலூயா. அவர் பிற்பாடு சொல்லி வருகிறார், அது ஒரு சிலை தான், அதுல நான் ஏற்றுக்கலாம். ஆனா அந்த பிள்ளைக்கு இருந்த அந்த அந்த எண்ணம், அது காக்கணும், பாதுகாக்கணும். அந்த எண்ணம் என்ன பண்ணா தெரியுமா? அந்த பையன் அப்படியே எடுத்து தன்னுடைய கர்ச்சிப்பில் அதை மூடி தன் மப்ளரை கலத்தி அதுக்குள்ள அந்த பொம்மையை வச்சு சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிறான். இங்க இருந்தா இயேசு பாப்பாவுக்கு நினையாது. ஹலோ, நம்ம இன்னைக்கு குடில் எல்லாம் வைப்போம், அப்படிதானே? குடில் எல்லாம் வைப்போம். நம்ம இப்ப வைக்கிறது இல்லை, இந்த இவர் வர போய் நமக்கு வைக்க விட மாட்டேங்கிறாரு. குடில் எல்லாம் வைக்கிறோம், நிறைய இடத்துல குடில் வச்சிருக்கிறாங்க. குடில் எங்க வைப்பாங்க தெரியுமா? பெட்ரூம்ல வைப்பாங்களா? எங்க கொண்டு வைப்பாங்க? வீட்டுக்கு மழையும் பெய்யும், பனியும் விழும், எல்லாம் விழும். அங்க ஒரு பொம்மை இயேசு ஒரு பொம்மையை வச்சிருப்பாங்க, அடுத்தனா ஒரு பொம்மை இயேசு வைக்கிறாங்கல்ல, மரியாள், யோசேப்பு, ஆடு மேய்ப்பு எல்லாம் மொத்தம் அங்க இருப்பாங்க. சாஸ்திரிகள் அங்க இருப்பாங்க, தூதர்கள் இருப்பாங்க, மொத்தமா ஒரே இடம் எங்கதான் இருக்கும்? குடில்ல தான் இருக்கும். குடில் அப்படி வச்சிருப்பாங்க. அங்க இயேசு ஒண்ணு கொண்டு வச்சிருப்பாங்க, அப்படிதானே? இப்போ இயேசு எங்க வந்துட்டாரு? அப்ப உங்க வீட்டுல யாரு இருக்கா? கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அங்க இயேசு ஒண்ணு உண்டாக்கி அதை கொண்டு வெளியில வச்சு, நீ மழையிலேயும் தானே பனியில எண்ணி நாசங்கட்டு போ, நாங்க பத்திரம் எங்க இருக்க போறோம்? என் உள்ளத்துல நான் வேற நாளுக்கு இடம் கொடுக்குறேன், உள்ள வந்துடக்கூடாது. இயேசுவே, கிறிஸ்துமஸ் நாங்க இப்படிதான் கொண்டாடுவோம், உள்ள இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது. ஆமென். இன்னைக்குள்ள கிறிஸ்துமஸ், இன்னைக்குள்ள பண்டிகைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இயேசுவை வைக்கல, அவரை சத்திரத்துல இடம் இல்லாதபடினாலே முன்னணியில கொண்டு கடத்தினார்கள். ஆமென். நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்ப முன்னணியில கடத்தப்பட்டவர் யார் தெரியுமா? அதோடைய அருமை இன்னைக்கு புரிய மாட்டேங்குது உலகத்திற்கு. அன்றைக்கு அதோடைய அருமை புரிய மாட்டேங்குச்சு. யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன்பதாக வாக்கு தத்தம் கொடுத்த ஒரு ஒளியாக்கும் கிறிஸ்து. ஆமென். ஒளி கிடக்கிற இடம் முன்னணை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 3 காரியத்தை அந்த முன்னணியில் கடத்தப்பட்ட அந்த நபர் யார், முன்னணியில் கடத்தப்பட்ட அவருடைய அந்த மேன்மை என்ன, அவர் இந்த பூமியிலே எதற்காக வந்தா, எதை சாதித்தா, எதை செய்தார் என்ற ஒரு 3 காரியத்தை நம்மளுக்கு பதிவு பண்ணி நிறைய முடியா விரும்புகிறேன். பூமியில வந்த அவர் யார்? கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரம், கலாத்தியர்களின் நிருபம் 4வது அதிகாரம், அதோடைய 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அந்த வசனத்துடைய கடைசி பகுதி அருமையாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆமென். அப்போ இப்ப முன்னணியில துணி பொதிஞ்சு கடத்தப்பட்டிருக்கு, பாத்தீங்களா? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார்? அவர் யார் சொல்லுங்க, யாரு? வசனத்தின் படி சொல்லுங்க, யாரு? தேவனுடைய குமாரன்,
தேவனுடைய குமாரன்னா அவரை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 ஆகிய வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். அவர் யார்? தேவகுமாரன் யார்? வேதம் சொல்லுகிறது அவர் தேவன். ஆமென். அவன் தேவன் இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு. தேவன் இந்த உலகத்துல வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு ஊருக்கு போகிறார், அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா ஒரே இரவா இருந்தாலும் அந்த ஊரை மொத்தமா மாத்திடுவாங்க. பாத்துருக்கீங்களா? ரோடுகள் எல்லாம் போடப்படும், அங்கங்க இடைஞ்சலா இருக்கிற எல்லாம் மாற்றப்படும், அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்படும், அந்த இடம் முழுவதும் அப்படியே சொர்க்கம் வர மாத்திடுவாங்க. எவ்வளவு மோசமான இடமா இருந்தாலும் ஒரே இரவுல மொத்த ஊரையுமே மாத்திடுவாங்க. ஒரு மாவட்டத்தை மாத்தனாலும் மாத்திடுவாங்க. சாதாரணமா பூமியில ஆளுகை செய்கிற ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் அல்லது ஒரு அமைச்சர், ஆமா ஒரு பதவி அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் வந்தா மொத்தம் அந்த இடத்தை மாத்தி அந்த கிளீன் பண்ண. ஒருவேளை அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இளைப்பாறுகிறார், தங்குறார் என்று சொன்னா அந்த இடம் முழுவதையும் சுத்தமா மாத்தி அவர் என்ன பெரிய தோட்டமா அமைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கிளீனா சூப்பரா வச்சிருப்பாங்க ஒரு உலகத்தை ஆளுகிற ஒரு முதல்வருக்கு, ஒரு அமைச்சருக்கு. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் பூமியிலே வந்த பொழுது சத்திரத்துல கூட அவருக்கு இடம் கொடுக்கல. ஆமென். கவனிக்கிறீங்களா? கிடத்தப்பட்ட இடம் முன்னணை, கிடத்தப்பட்ட இடம் முன்னணை. அவர் யார்? வேதம் சொல்கிறது அவர் சகலத்தை உண்டாக்கினவர். அதை கொலோசையர் 1வது அதிகாரம், கொலோசையர் 1வது அதிகாரம் வேதவசனம் சொல்கிறது. அதோட 15, 16 ஆகிய வசனங்களுக்கு நேராய் செல்லும் போது அங்கே ஒரு காரியத்தை வேதம் தெளிவுபடுத்துகிறது. அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்காக? இது யாருக்காக? அல்லேலூயா. இயேசுவுக்காக. இயேசுவை கொண்டு இந்த பூமி முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், காண்கிறவைகள், காணாதவைகள், இவை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் இயேசு. வேதம் அழகா தெளிவா சொல்லிட்டு அவர் தான் உருவாக்கினாரு. உருவாக்கி பூமியை பார்க்க வந்த அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. ஆமென். நம்ம எல்லாம் ஓண பண்டிகை கொண்டாடுவோம், ஓணம் கொண்டாடுவோம், அப்படிதானே? விமர்சனம் கொண்டாடும். இப்ப எல்லாம் ஓணத்துக்கு என்ன, முன்னால நாங்க படிக்கும் போது 10 நாள் லீவ். ஓணத்துக்கு 10 நாள் டிவியில சினிமா, மலையாள படம், 10 நாள் கொண்டாட்டம் தான். அப்படி இருக்கும் ஓணம், அப்படிதான். சத்தமே பயந்து போயிட்டீங்களோ? இன்னைக்கு ஓணம்னாலே எதுக்கு தான் வருது ஓணம்? பாருங்க, ஓண பண்டிகை கொண்டாடும். ஓண பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா ஓண பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்க? மாவேலி ராஜா சொல்லு, வருவாரா? எங்க வருவாரு? நம்மளை பார்க்க வருவாரா? அப்புறம் அதுதான் அவங்களுடைய சம்பவம். அந்த சம்பவம் பெரிய கதை வேண்டாம், அந்த கதையெல்லாம் வேண்டாம், சுருக்கமா சொல்றேன். நல்ல ராஜா இருந்தாரு அன்னைக்கு. நம்ம பகுதியெல்லாம் அவர் தான் ஆண்டு வந்தாரு. ஒரு சதியினாலே அவர் என்ன செஞ்சாரு, அவரை தரம் தாழ்த்திட்டாங்க. பாதாளத்துல போகிற தன்மையில ஒரு ஆளு காலு கொண்டு மிதிச்சு தள்ளுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் இந்த பூமியை நல்லா ஆட்சி செஞ்சேன், வருஷத்துக்கு ஒரு முறை என் தேசத்தை சுத்தி பார்க்க எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்பார். அப்போ அவங்க சதிச்சார்ல ஒரு சதியர், அவரு சொல்லுவாரு, சரி நீ உனக்கு இஷ்டப்படி இந்த நாட்களில உன்னுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்த தேசத்தை சுற்றி பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதி கொடுப்பாரு. ஆகவே மாவேலி ராஜா வருஷத்துக்கு ஒரு முறை அவர் ஆண்ட பகுதிகள் எல்லாம் சுற்றி பார்க்க வருகிற நாள் தான் திருவோணம். அது என்கிறது நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் அதோட கதை.
அப்போ அந்த ஓணம் வரும்போது பாருங்க, அவர் வாராரா இல்லையாங்கிற இரண்டாவது பட்சம். ஆனா மக்களுடைய நம்பிக்கை, மாவேலி ராஜா எங்களை ஆண்ட ராஜா எங்களை பார்க்கிறதுக்காக அவர் பூமிக்கு வருகிறான்னு சொல்லி 10 நாள் கொண்டாட்டம், 10 நாள் அவர்களுடைய விசேஷம். அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா வீட்டுக்கு முன்னால அத்தப்பு கோலம் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அழகா வச்சு நல்ல 10 நாள் சிறப்பா கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு கேரளா மக்கள், எங்களுடைய நம்ம கன்னியாகுமரி மக்கள் உட்பட. ஆமென். மரித்து போன ஒருவர், நல்ல கவனிங்க, மரித்து போன ஒருவர் வருவார் என்கிற நம்பிக்கையிலே அவர் வருகிறார், எங்களை பார்க்க வருகிறார், சுற்றி பார்க்க, தேசத்தை சுற்றி பார்க்க வருகிறார் என்கிற நம்பிக்கையிலே மக்கள் இன்றைக்கும் அதை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் சொன்னபடி உலகத்துக்கு வந்த பொறுப்பாடு உலகத்தில் ஒரு ஆயத்தம் கூட இல்லை. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ஒரு ஆயத்தம் இல்லை. அவருக்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்படவில்லை, அவருக்கு என்று சொல்லி ஒரு வீடு ஆயத்தப்படுத்தப்படவில்லை, அவருக்கு சொல்லி எந்த அலங்காரம் இல்லை, அவருக்கு சொல்லி எந்த வளைவுகளும் வைக்கப்படவில்லை. வந்தவர் ஏற்றுக்கொள்வதற்கே ஆட்கள் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாஸ்திரிகள் எல்லாம் இயேசுவை பார்க்கிறதுக்கு வராங்க. யூதர்களுக்கு ராஜாவாகி பிறந்திருக்கிறவர்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு காரியத்தை போய் ஏரோது ராஜாவிடத்தில் கேட்கிறாங்க. ஏரோது ராஜா எல்லா யூத பிரமாணிகளை வரவழைத்தான். பிரதான ஆசாரி உட்பட எல்லா யூத ஞானிகளை வரவழைச்சு கேட்கிறான், உங்கள் ராஜா எங்கே பிறப்பா? மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லுது, உங்கள் ராஜா எங்கே பிறப்பா? உடனே அவங்க சொல்றாங்க, எங்கள் ராஜா பெத்லகேமிலே பிறப்பா. அப்படித்தானே சொல்றாங்க. பெத்லகேமை குறித்து மீகா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறையா, எங்கள் ராஜா பெத்லகேமிலே பிறப்பா. எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பா. அது ஏன் என்றான், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அதோட முடிச்சுக்கிட்டாங்க. எந்த யூதனும் இயேசுவை தேடி போகல. எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாத்தீங்களா? தங்களுக்குன்னு உள்ள ராஜா பிறந்திருக்கிறான், தங்களுக்குன்னு உள்ள தேவன் பிறந்திருக்கிறான், தங்களை விடுவிக்கும்படியா வந்த பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி இப்ப யூதர்களுக்கு வருகிறது. எருசலேம் நகரத்தால் முழுவதும் கலங்குகிறார்கள். 1ஆம் வசனம் கலங்கினாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்ப நம்ம ரட்சகர் பிறந்துட்டாரா? ஆனா ஒரு நபர் கூட, ஒரு யூதன் கூட இயேசுவை தேடி போகல. யாருக்காக வந்தாரோ ஒருவர் கூட அவரை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. அவர் வந்தவர் யாரு? தேவன், தேவகுமாரன். ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அவர் முன்னணியிலே கடத்தப்பட்டார். ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவர் முன்னணியிலே கடத்தப்பட்டார். சத்திரம் என்கிறது லாட்ஜ், தங்கும் விடுதி. அந்த தங்கும் விடுதியில கூட இயேசுவுக்கு இடம் இல்லை. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இயேசுவுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம்? எந்த இடத்துல இயேசு இருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில, நம்ம சபையிலே, நம்ம குடும்பத்திலே இயேசு எந்த இடத்துல இருக்கிறார்? உண்மையிலே நமக்கு பிறந்து இருக்கிறாரா? சரி, அவர் பிறந்தார் உண்மைதான். அவரை எங்க படுக்க வச்சிருக்கிறோம் இன்னைக்கு? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். முதலாவது, வந்தவர் தேவனுடைய குமாரன். இரண்டாவதாக, வந்தவர் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே
பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுற்று பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறா, இங்கே பங்கமுற்று பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. குளிரும் பனியும் கொட்டினிலே பூ மகனும் தொட்டினிலே ஆறாரோ ஆறீரோ ஆறீராரோ. நான் பாடணும், நீங்க நாங்க உறங்கணும். கடைசியில் நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணாங்க? அல்லேலூயா. ஆறாரோ பாட்டு பண்ணணும், தூக்கம் வரும் பாத்தீங்களா? சோது ஆறாரோ கண்மணியே என் தங்கமே ஆறாரோ ஆறாரோ கொஞ்சம் அது தூங்கிடுவீங்க. ஆமென். அது வந்தவர் தேவனுடைய குமாரன். இரண்டாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்த. கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்தவர் தேவகுமாரன். இரண்டாவது சொல்லப்பட்டு பிறந்தவர் இரட்சகர். இரட்சகர் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம். கிரேக்கத்துல போனா, எபிரேய மொழியில போனா நிறைய அர்த்தம் சொல்லலாம். எளிமையா உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியா சொல்லுகிறேன். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர், இரட்சகர் என்றால் தப்புவிக்கிறவர், ஆபத்துக்கு தப்புவிக்கிறவர், அழிவுக்கு தப்புவிக்கிறவர், எந்த பிரச்சனை வராமல் நம்மை காப்பாற்றுகிறவர். ஆமென். அவரை குறித்த பழைய பாட்டுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 9:13 சொல்லுகிறது மரண வாசலுக்கு தப்புவிக்கிறவர். சங்கீதம் 18:5 சொல்லுகிறது பாதாள கட்டுகளுக்கு தப்புவிக்கிறவர். சங்கீதம் 18:16 சொல்லுகிறது ஜலப்பிரவாகத்துக்கு தப்புவிக்கிறவர். சங்கீதம் 34:4 சொல்லுகிறது பயத்துக்கு தப்புவிக்கிறவர். சங்கீதம் 34:6 சொல்லுகிறது இடுக்கண்களுக்கு தப்புவிக்கிறவர். ஆமென். ஆனா ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆழமா நான் பேசலாம் என்று இருக்கிறேன். ஒரு 3 காரியத்தை கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 3 காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு 3 காரியத்தை கொஞ்சம் ஆழமா, எதில் இருந்தெல்லாம் ரட்சிக்கிறவர், எந்த சூழ்நிலையில இருந்தா ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிற காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம், அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்கள். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. ஒரு 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 இக்கட்டான நிலைமையில ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மோசமான நிலைமையில ஒரு மனுஷன் இருக்கிறான். சொல்லப்பட்டிருக்க, அவன் கதறுகிறான், தேவனே என் தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி போகிறது. என்ன இழுத்துட்டு போகுது என் ஆத்மா, நம்ம மனசு, என்ன உள்ளான வாழ்க்கையும் சரி, என் புறம்பான வாழ்க்கையும் சரி இழுத்துட்டு போகுது. நான் உளையான சேற்றில அமிழ்ந்து கிடக்கிறேன். சேத்துல ஒரு மனுஷன் விழுந்தானா, இந்த உளையான சேற்றில ஒரு மனுஷன் விழுந்தானா அவனை காப்பாற்ற ரொம்ப கடினம். அவனும் மேல வர முடியாது. எந்த அளவுக்கு அவன் குதிக்கிறானோ, எந்த அளவுக்கு அவன் மேல வர பிரயாசப்படானோ, அந்த அளவுக்கு அந்த சேருக்குள்ள அவன் இழுக்கப்பட்டு அமிழ்ந்து போய் விடுவான். அவனை காப்பாற்ற முயற்சி செய்கிறவர்களும் சில நேரங்களில் உள்ள போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த சேர், உளையான சேருங்கிறது மிகவும் மோசமானது. அப்படிப்பட்ட இடத்துல விழுந்து கிடக்கிறான், விழுந்து கிடந்து கதறுகிறான், தேவனே என்னை ரட்சியும், தேவனை என்னை ரட்சியும். என்ன சொல்லப்படுது, நிற்க நிலையில்ல, என்னால பிடிச்சு நிற்க முடிய மாட்டேங்குது, நான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன், அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால இந்த வாழ்க்கையை பிடிச்சு நிற்க முடியல ஆண்டவரே, இந்த போராட்டத்தை நான் தாங்க முடியவில்லை, இந்த பிரச்சனையை நான் தாங்க முடியவில்லை, என் வாழ்க்கையில நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன ரட்சியும், என்ன ரட்சி. மிகவும் போராட்டத்தின் மத்தியிலே தப்பி பிழைக்க முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு இக்கட்டான மத்தியிலே வாழ்கிற ஒரு மனுஷன் கதறுகிற ஆண்டவரை பார்த்து என்ன ரட்சியும், என்ன ரட்சியும். நிறைய பேர் இப்படிதான் தெரியாம சில இடங்களில் நம்ம காலை போட்டு அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகள், சில இடங்களில் சில காரியத்தில் நம்ம வாழ்க்கையை இழந்து போகிற சூழ்நிலைகள். ஒரு நபர் ஒரு நாள் என்னோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க.
திருமணத்துக்குரிய எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி அந்த திருமண நாள் வரையிலும் பயங்கர கனவுகளோட ஆரம்பித்து அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நல்ல திறமை இருந்துச்சியா, போற வீட்டுல அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா திருமணமான பிற்பாடு தான் தெரியுது என்னுடைய கனவுகள் எல்லாம் கலைந்து போனது, என் வாழ்க்கையில வெறுத்து போயிருக்கிறேன். அந்த நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனையும் அதுதான். அல்லேலூயா. ஒவ்வொருத்தங்களுக்கும் 1000 பிரச்சனை அப்படிதானே. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க, உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, அடிப்பொலி சூப்பர்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டுல இருந்து கதறுகிறது அவ்வளவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள், வாழ முடியல. சிலர் என்ன செய்றாங்க, வாழ்க்கையில நிற்க முடியாம தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். சிலர் பிரிந்து போகிறார்கள். சிலர் என்ன செய்யறது, வேற வழியே இல்ல, பிள்ளைகள் ஆச்சு, குடும்பம் ஆச்சு, அல்லது இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு சகித்து தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தினந்தோறும் செத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்றான், நான் உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி தப்பவே முடியாத நிலைமை இருக்கிறேன், என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நான் உளையான சேற்றில் விழுகிறவனை காப்பாற்ற அவனும் போயிடுவான். ஆனா மனுஷனால் காப்பாற்ற முடியாத நிலைமையில, யாரால காப்பாற்ற முடியாத நிலைமையில அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற ஒருவன் கதறுகிறான், என்னை காப்பாற்றும். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்க தூக்கி விட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. யாருமே உதவி செய்ய வர முடியாத நிலைமையில இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட உதவியற்ற நிலைமையில இந்த உலகத்தில் படுத்து கிடந்த, இந்த உலகத்தில் விழுந்து கிடந்த, உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்களை ரட்சிப்பதற்காக வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அமிழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஆனாலும் சரி, அல்லது கடனில் ஆனாலும் சரி, அல்லது பிரச்சனைகள் ஆனாலும் சரி, பாவங்களில் ஆனாலும் சரி, சாபங்களில் ஆனாலும் சரி, அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தை தூக்கி எடுக்கும்படியா வந்தவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப படுக்க வச்சிருக்க இடம் மாடுகள் புல் மேய்கிற இடம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக யோபுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அப்படியே 11வது வசனத்தை வாசிங்க. தங்கள் மதிலுக்குள்ளே செக்காட்டவும் தாக தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. உண்மையிலே சொல்லி சத்தியமா சொல்லி, நேற்றுக்கு தான் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எத்தனையோ முறை யோபு படிச்சிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு வசனம், அந்த வசனத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு, அந்த வசனத்துக்குள்ள ஆழமான ஒரு ரகசியம் இருக்கு. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார்கள், தங்கள் மதிலுக்குள்ளே செக்காட்டவும் தாக தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். மதில்கள் அப்படின்னா தெரியும், காம்பவுண்ட் அப்படிதானே. காம்பவுண்ட் சுவர் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், காம்பவுண்ட் சுவர்னு சொல்லுவோம் அப்படிதானே. சொல்லப்பட்டிருக்கிற மதில்கள் ஒரு அரண். அந்த மதிலுக்குள்ளால ஒரு சம்பவம் நடக்கு. என்னன்னா, ஒரு நபர் அல்லது ஒரு கூட்டத்தை செக்காட்ட வச்சிருக்கிறாங்க, ஆலையாட்ட வச்சிருக்கிறாங்க. செக்கு என்கிறது எண்ணெய் எடுக்கிறது, ஒலிவ எண்ணெய் எடுப்பதற்கு செக்கு வச்சிருப்பாங்க. அந்த செக்குல ஒலிவ விதைகள் எல்லாம் போட்டு நல்லா செக்கு ஆட்டி எண்ணெய் எடுப்பாங்க. ஆலை என்பது திராட்சை ரசம் எடுப்பதற்காக பயன்படுது ஆலை. இப்ப ஒரு கூட்டம் அல்லது ஒரு நபர் அங்கே சிக்கி இருக்கிறாரு, மதில்களுக்குள்ள சிக்கி இருக்கு. நல்லா கவனிங்க, மதில்களுக்குள்ள சிக்கி இருக்கிறாரு. அங்க அவங்க செக்காட்ட வச்சிருக்கிறாங்க. பயங்கர தாகத்தோடு இருக்கும்போது ஒரு கப்பு தண்ணி தான் கேட்ட பிறகு தண்ணி கொடுக்காம, உனக்கு தண்ணி தானே வேணும் அப்படின்னு சொல்லி செக்காட்டு எடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம், நமக்கு தண்ணி தர போறாங்க, நமக்கு விடுதலை, தண்ணி தர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, அடுத்த இடத்துல கொண்டு ஒரு ஆலைக்குள்ளால் உட்காந்து இதாட்டு. ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், அதுல நின்று விடுவிக்கப்படலாம், அதில் எப்படியாவது தப்பிக்கலாம், எப்படியாவது இளைப்பாறலாம், எப்படியாவது தாகத்திலிருந்து வெளியே வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, மாறி 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 செக்காட்டி கொண்டிருக்கிறான், ஆலையாட்டி கொண்டிருக்கிறான் ஒரு மதில்களுக்குள். மதில் என்பது கட்டுப்பாடு.
அந்த மதிலுக்குள்ள என்ன நடக்குன்னு வெளியே தெரியாது. ஒருவேளை செக்காட்டுகிற அவன் அந்த அல்லது ஆணோ பெண்ணோ உள்ள இருக்கிறவங்க ஆண் வைங்களேன் செக்காட்டி கொண்டு இருக்கிறவன் இப்படி பிடிபட்டு அந்த மதிலுக்குள்ள செக்காட்டி கொண்டிருக்கான்னு வெளியே தெரிஞ்சிருந்தா அவன் மனைவி என்ன நினைச்சிருப்பான், ஐயோ என் புருஷனை பிடிச்சி உள்ள அடைச்சு போட்டு இருக்கிறாங்க, நான் போலீஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு போய் அவனை விடுவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் ஒரு கேள்விப்பட்டு பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் வாங்கடா எங்க அப்பனை அப்படி உள்ள போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி தாண்டி மதுரை தாண்டி போய் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அப்பாவை விடுப்பதற்கு வழி உண்டு. அவருடைய சகோதரங்கள் இருந்தா அல்லது நண்பர்கள் இருந்தா உறவுகள் இருந்தா ஏதோ ஒரு நிலைமையில அவனை விடுவிப்பதற்கு வழி உண்டு. ஆனா அவன் உள்ள கிடக்குதான் யாருக்கும் தெரியலையே, அவன் விழுந்து கிடக்கிற யாருக்கும் தெரியல. ஏன்னா அவன் மதிலுக்குள்ள இருக்கிறான். இன்னைக்கு இந்த மதில் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை தான் பார்க்க முடிகிறது. ஆமென். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, சில கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி வெளியே வர முடியல, வெளியே சொல்ல முடியல. எப்படி வெளியே சொல்றதெல்லாம் சிலருக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை போய் எப்படி வெளியே சொல்றான்? ஆனா கண்ணீர் வேதனை, தினந்தோற வேதனை. புருஷனை விட்டு கொடுக்க முடியல, மனைவி விட்டு கொடுக்க முடியல, பெற்றோரை விட்டு கொடுக்க முடியல, பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியல. ஆனா வேதனை மேல வேதனை வெளியே யாருக்குமே தெரியாது. அங்க என்ன நினைச்சிருக்காங்க, அவங்க வேலைக்கு போயிருக்கான், ஃபாரின் போயிருக்காரு ஐயா, அம்மா ஃபாரின் போயிருக்கிறாங்க. ஆனா அங்க படுகிற வேதனை தெரியாது இங்க இருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. அங்க படுகிற அந்த பாடு, அங்க படுகிற வேதனை புரியாது. இங்க பணம் வருது, வருது, ஆனா படுகிற பாடு. நிறைய பேர் ரத்தத்தை காசாக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? ரத்தத்தை காசாக்க உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக உழைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டியூட்டி போட்டு உழைக்கிறாங்க. ஆண்களும் சரி, சில பெண்களும் சரி. எப்படியாவது குடும்பத்தை கரை சேர்க்கணும், அவருடைய ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி உழைக்கிறார்கள். ஆனா ஆசீர்வாதம் இல்லை. இருக்கிறது ஏதோ ஒரு கட்டுப்பாடு, குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு கட்டுப்பாடு, அது இந்த காரியத்தை செய்யணும்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இன்னைக்கு அநேக தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை பாருங்க, கடுமையான வேலை என்பது சாபம். நல்ல வேலை பாருங்க, ஆனா கடுமையா உடல் நோகிற வேதனை, உடல் நாசமாகிற அளவுக்கு நம்ம உழைக்கிறது சாபம். பணம் வரும், பிற்காலம் நமக்கு பாதிப்பு வரும். நல்ல வேலை செய்யுங்க, நல்ல சிறப்பா வேலை செய்யுங்க. ஆனா இந்த மதிலுக்குள் சிக்கி சீரழிந்த இந்த மனிதர்களை போல ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ரெண்டா பாருங்கன்னா, அந்த மதிலுக்குள்ளால சிலர் மாட்டிக்கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு இந்த வலைத்தளம் என்கிற அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளால நீங்க போயிட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய அதுல தான் கிடக்கு. ஆணும் பெண்ணும், வயசான கிழவனும் கிளவியும், சோதரன் கிழவனும் கிளவி என்ன ரீல்ஸ் போடுறாங்க தெரியுமா? கடவுளே, சிலதுக்கு ஆடுகிற ஆட்டத்தை பார்த்தா இப்போ உள்ள வாலிப பிள்ளையெல்லாம் தோத்து போயிடும். நீங்க என்ன ரீல்ஸ் போடுறீங்க? அந்த பாட்டியிட்ட கேட்டு படிங்க. ஒரு பாட்டியின் தாத்தா என்ன போடுறாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே அந்த மொபைலுக்குள்ளதான். வாழ்க்கையே இன்னைக்கு மொபைலுக்குள்ள. இன்னைக்கு சாப்பாடு தேவையில்லை, கணவன் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை. ஒரு அழகான ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. ஒரு குரங்கு தன் குட்டிய தன்னுடைய மேல போட்டு அப்படியே போட்டு அணைச்சு இப்படி தட்டிட்டு இருக்கு. ஒரு அம்மா தன் பிள்ளைய காலிகளை போட்டுட்டு மொபைல் மாட்டிட்டு இருக்கு. அது அவங்களால முடியாது, வெளியே வர முடியாது. நல்ல கவனிங்க, ஒருத்தன் குடியில மாட்டி இருக்கிறான், விட முடியாது. இப்படி மொபைல் போன் அதே ஒரு அடிபந்தத்துல மாட்டி இருக்கிறாங்க, வெளியே வர முடியாது. ஏன்னா அவன் சிக்கி இருக்கிறது பிசாசுடைய அரண். அல்லேலூயா. சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எடுத்துக்கொள்ளுங்களேன். சிம்சோனுடைய குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல சிம்சோனை குறித்து ஒரு அற்புதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் பெரிய பலசாலி, அவனை போல பலசாலி ஒருவனுமே இல்ல. ஒரு நாள் அவனை பிடிச்சிட்டாங்க, தந்திரத்துல பிடிச்சிட்டாங்க. நிறைய நேரங்கள்ல பிசாசு தந்திரத்துல தான் நம்மளை பிடிப்பான். அவனை தந்திரத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? சோதனை சொல்லப்பட்டிருக்கிறது 16வது அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தில் வாசிங்க. பெலிஸ்திய பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார் சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாட கூடினார்கள். அடுத்து 25ஆம் வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி
அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வீடு ஸ்திரீகளாலும் எல்லாரும் நிறைந்திருந்தது. இப்ப அங்க வேடிக்கை காட்டுறதுக்கு சிம்சோனை கொண்டு வச்சு அங்க செக்காட்ட வச்சாங்க. அல்லேலூயா. இப்ப சுற்றிலும் சத்துருக்கள், ஒரு யூதன் கிடையாது, மொத்த சத்துருக்கள் நடுவில் மாட்டிக்கிட்டான், வெளியே வர முடியாது, கண்ணை இழந்துட்டான். இப்ப அவனை காப்பாற்ற யாரோ ஒரு ஆள் தேவை. அல்லேலூயா. வெளியே இருக்க எங்க நினைச்சாங்க, வெளியே இருக்கிற பாருங்க, சிம்சோன் இப்ப சாடி வந்துடும் பாரு, ஏற்கனவே 1000 பேரை கொண்டவன், இவன் ஏமாத்திரம் ஏதாவது கையில கிடைக்கும் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு சிம்சோன் இப்ப சாடி வந்துடுவான் பாருன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. சிம்சோன் அங்கேயே சேர்ந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு மாட்டிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்மை காப்பாற்ற ஒருவர் தேவை. மதில்களுக்குள்ளாலே, மதில் என்பது கட்டுப்பாடு, மதில் என்கிறது அரண், மதில் என்கிறது நம்மளை அடைச்சி வச்சிருக்கிற இடம், மதில் என்பது நம்மளை பிடிச்சு கொண்டு போட்டிருக்கிற இடம். பிசாசுகளை பிடிச்சு மதிலுக்குள்ள கொண்டு நம்மளை போட்டு நம்மளை செக்காட்ட வச்சு வேதனைப்பட வச்சு நொந்து நூலாகிற அளவுக்கு நம்மளை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிற நம்மளை விடுவிப்பதற்கு ஒருத்தர் தேவை. அப்படி விடுவிப்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆமென். எபேசியர் புஸ்தகத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிராக இருந்த எல்லா நடுச்சுவரையும் அவர் தகர்த்து போட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை உண்டாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நம்ம வெளியே வர முடியாதபடி, நம்மளை விடுவிக்க முடியாதபடி, நம்ம யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியாதபடி இந்த கட்டுப்பாட்டுக்குள் நம்மை விடுவிப்பதற்காக நமக்கு எதிராக இருந்த அந்த நடுச்சுவரை தகர்த்து போடும்படியாய் இயேசு இந்த பூமியிலே வந்தார். வந்தவர் படுத்து கிடக்கிற இடம் புல்லு போடுற இடம், தீவன தொட்டி, அது நல்ல ஸ்டாண்டர்ட் வேர்டு, அது இல்ல, புல்லு போடுற இடம். மாடோ கழுதையோ ஆடோ மிருகம், மிருகத்துக்கு புல்லு போடுற இடம். வந்தவர் யாரு? ரட்சகர். வந்தவர் யாரு? தேவகுமாரன். படுத்து கிடக்கிற இடம் புல்லு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிங்க. 3வது மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உளையான சேற்றில் விழுகிறவனை தூக்கி காப்பாற்ற முடிவது கஷ்டம், அரணுக்குள்ளால மாட்டிக்கொண்டவனை காப்பாற்றுவது கஷ்டம். 3வது சொல்லப்பட்டிருக்கிற பாவத்தில் மாட்டிக்கொண்டவனை காப்பாற்றுவது மனிதர்களாலே, தேவனால் அல்ல, மனிதர்களாலே காப்பாற்றுவது கஷ்டம். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துமஸ்னாலே புதிய ட்ரெஸ் போடுறதும், ஸ்டார் போடுறதும், லைட் போடுகிறதும், அலங்காரம் பண்றதும், இப்படி ஆராதனை பண்ணுவதும் அல்ல கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னுடைய ஆழமே பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். நம்ம செய்கிற பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகாம நம்ம கொண்டாடுகிற பண்டிகை எல்லாமே களியாட்டுகள் தான். களியாட்டுகளை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படாம எவ்வளவுதான் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸா நீங்க தரிச்சிருந்தாலும் நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஐயா, கிறிஸ்துமஸ்ல என்னென்னோ பேசிட்டு இருக்கீங்களே, ஒன்னும் தப்பா பேசல. நாம் ரட்சிக்கப்படாம, நாம் மீட்கப்படாம நம்ம கொண்டாடுகிற பண்டிகை வீண். வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்த நோக்கமே பாவத்தை நம்மை ரட்சிப்பதற்காக. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எனக்கு தெரிந்த ஒரு சபை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த சபையுடைய மூப்பர்கள் எல்லாம் கூடுவார்கள், வாங்கி வைத்திருக்கிற பாட்டிலை திறப்பார்கள், அவங்க சர்ச்சைக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, ஊத்துவார்கள், குடிப்பார்கள். சபை நாள் முடிந்தவுடனே அதுதான் கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்தவுடனே அதுதான் கொண்டாட்டம். இப்படிப்பட்ட இடத்தில் இயேசு எப்படி ஜீவனம் செய்வார்? அந்த சபையில இயேசு எப்படி இருப்பார்? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்படல, இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு, 115 வருஷம் இங்கே ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம நம்புறோம்.
115 ஆண்டுகள் இந்த இடத்துல வெள்ளாங்கோட்டிலே ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 2, 3, 4 தலைமுறை தாண்டியாச்சு. ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களை பார்த்த 3-4 தலைமுறை தாண்டியாச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் எத்தனை பேர்? அங்கத்தினர் எத்தனை பேர்னு கேட்கல, ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் எத்தனை பேர்? நேற்றைய தினத்தில் நான் ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அவள் அங்கே 6 ஊழியர் பாஸ்டர்ஸ், ஒரு தலைமை போதகர், அவருக்கு துணையா 5 பேர், 6 பேர் அங்க இருக்கிறாங்க. நான் அவள்கிட்ட கேட்டேன், மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் 1500 குடும்பம். அப்பா, நான் நினைச்சேன், அப்பா அவங்கள ஒப்பிடும்போது நம்ம எல்லாம் குட்டி அப்படிதானே. 1500 குடும்பம் இருக்கு, அங்கங்கே இருக்கிறாங்க. குறிப்பா ரெகுலர் ஒரு பாதி பேராது ஒவ்வொரு வாரம் வருவாங்க. இன்னைக்கு காலையில் எங்களை 5 மணிக்கு ஆராதனை. இந்த இடமே பத்தல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இடமே பத்தல, என்ன பண்றோம்னு நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளோ பெரிய பெரிய சர்ச், பெரிய சர்ச், அந்த சர்ச்சுக்கு இடம் பத்தல அப்படி சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் சபைகள் ஏறுது. சென்னையில ஒரு சபை இருக்கிறது, 25,000 மெம்பர்ஸ், 25,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கொரியாவில் ஒரு சபை இருக்கிறது, 6 லட்சத்துக்கு மேல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், எத்தனை பேர் பரலோகம் போவாங்க? நம்ம சபையில 85 குடும்பம், அப்படிதானா? 85 குடும்பம், பேருக்கு 110, 500 பேர் கணக்கட்டு அங்க கடந்து போட்டு என்ன செய்யுது? 85 குடும்பம். நான் யோசிக்கிறேன், எத்தனை பேர் நம்ம பரலோகம் போவோம்? என்ன சேர்த்தான் கேட்கிறேன், நம்ம எத்தனை பேர் பரலோகம் போவோம்? வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், ஈஸ்டர் கொண்டாடுகிறோம், எல்லா நிகழ்ச்சிகளும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சைக்கு போறோம், காணிக்கைகள் கொடுக்கிறோம். அப்ப இயேசு வந்தது இதுக்கு நம்மள இப்படியே இந்த உலகத்துல போட்டு சுத்தி கறக்க வந்தார் ஆண்டு இயேசு. அப்ப நம்ம பாவத்தில் ஒரு விடுதலை வேணுமே, பாவத்தில் கட்டுகள் ஒரு விடுதலை வேணுமே, நாம் இங்க மோட்சத்துக்கு போக வேண்டுமே. என்ன பண்றது? யோசிங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், அதனுடைய முடிவு நரகம். கண்டிப்பா பாவம் செஞ்சா நரகத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா அதுக்கு முன்பதாக நம்ம மீட்டு பரலோகம் செய்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தா. கரங்கள் தட்டிக்கலாம். அல்லேலூயா. நீ எந்த பெரிய பாவியா இருந்தாலும், எந்த பெரிய பாவியா இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தை ஒப்பு கொடுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உங்க வாழ்க்கை இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம யாருமே மூல பரிசுத்தவான்கள் தவறுகள் நிறைய இடங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்கணும். இன்னையிலிருந்து நான் பரிசுத்தமா வாழ்வேன், இன்னையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்வேன். ஒரு முடிவு நீங்க எடுங்க, எடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். அப்படி நம்ம எல்லாம் மீட்டு ரட்சித்து பரலோகம் சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்தார். வந்தவர் எங்கே படுத்து கிடக்கிறார்? புல் மேலே, முன்னணையிலே. ஆமா, நம்ம இன்னைக்கு அழகா குடில் வைப்போம், தருவ புல்லெல்லாம் வெட்டி கொண்டு வச்சு குடில் வைப்போம். அங்க தருவ புல்லு குடில படுக்கல, அவர் தருவ புல் குடில படுக்கல. எப்படிதான் அந்த தருவ புல் குடில் வந்துச்சோ அது எனக்கு தெரியல, என்ன எந்த கொண்டாடுறத கொண்டு வந்தாங்களோ தெரியல. ஆனா இயேசு படுக்க வச்சது மிருகங்களுக்கு தீவனம் போடுற இடம். அப்ப நம்ம குடில் எங்க வைக்கணும்? ஒண்ணுல மாட்டு எங்க கொண்டு வைக்கணும்? மாட்டு தொழுவோம், இல்லைன்னா ஆட்டு தொழுவோம். நமக்கு இங்க கழுதையும் பண்ணியவனும் இல்லையே, நமக்கு தெரிஞ்சதான் ஆடும் தான். அப்ப பொம்மைகள் எங்க கொண்டு வைக்கணும்? நீங்க உங்க வீடு முன்னால குடில் வைக்கிறது வேஸ்ட். இயேசு குடில பிறக்கல, குடில பிறந்தார். எதுக்கு வைக்கிறோம்? அங்க சில சிலைகளை கொண்டு வச்சு, விக்கிரகத்தை கொண்டு வச்சு, சாபத்து இருக்க சாபத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாபம். அப்ப அவங்க வீட்டுக்கு முன்னால வச்சிருப்போம், ஆசீர்வாதம் வரும். அங்க இருக்க அந்த சிலையை நான் பார்த்த உடனே ஆசீர்வாதம் வந்த வழியே. அப்படி கொண்டாடுதல்ல கிறிஸ்துமஸ். இருதயத்தில் இயேசு பிறக்கணும். ஆமென். அன்னைக்கு புல் அணையில அந்த புல்லுகளின் மேல புதிந்தவராய் படுக்க வைத்த இயேசு நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு பிறக்கிறாரோ அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் தான். ஆமென். அல்லேலூயா. இயேசு பிறந்த போது அவரை பார்ப்பதற்கு சாஸ்திரிகள் வந்தார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க, எல்லாருக்கும் கொண்டாட்டம், எல்லாருக்கும் சந்தோஷம். நட்சத்திரத்தை பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க, ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. அதுவரையும் நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்தவங்க அரண்மனையை பார்த்த உடனே நட்சத்திரத்தை விட்டு விட்டு அரண்மனைக்குள் பிரவேசித்தார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படிதான், அப்படியே பின்பற்றி போயிட்டே இருப்போம், கர்த்தரை பின்பற்றி போயிட்டே இருப்போம். சில அரண்மனைகள், சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் வந்த உடனே, ஓ இங்கதான் என் வாழ்க்கை, இதுலதான் என் வாழ்க்கை, இதுலதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி அங்க போயிருவோம். சில நேரங்கள் வாழ்க்கை இழந்து போயிடும். அங்க உள்ள போனதுனால, நல்ல கவனிங்க, சாஸ்திரிகள் வழி நட்சத்திரத்தை விட்டுட்டு வழி தப்பி அந்த அரண்மனைக்குள் போனதுனால
2 வயதுக்கு உட்பட்ட பல ஆயிரம் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் அந்த தேசத்துல. நம்ம செய்கிற ஒரு தப்பு அநேகருடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். அதனால நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோட நட்சத்திரம் திரும்பவும் வழி காட்டுது. இயேசு இருந்த இடம் வரையிலும் நட்சத்திரம் வந்து நின்றது. அந்த வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். பிரவேசித்த பொழுது அங்கு இயேசுவையும் மரியாளையை கண்டு பரிசு பொருட்களை அவருக்கு வைத்து இயேசுவை வணங்கினார்கள். மரியாதை இல்ல, நல்ல படிங்க, இயேசுவை வணங்கி அந்த பிள்ளையை வணங்கினார்கள். வந்தது போல போகாம வேறு வழியாய் திரும்பி போனார்கள். இங்க ஒரு காரியத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த நட்சத்திரம் ஸ்டார் இயேசு இந்த வீட்டில் வந்து தங்கிட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்டார் போடுகிறோம். எத்தனை வீட்டில் இயேசு இருக்கிறாரு? நம்ம வீட்டில் டிவி இருக்கு, சீரியல்ல பார்ப்போம், சினிமா பார்ப்போம், அடுத்தவங்களெல்லாம் கண்டவங்களெல்லாம் கெடுத்து பேசும், என்னென்னமோ பண்றோம். சில இடத்துல மறைவா கொண்டு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளால. அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கு. இயேசு இருக்கிறாரா? அப்படி இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டான். ஆனா நட்சத்திரம் மட்டும் தொங்குறது. அத்தி மரத்துல கனி உண்டுன்னு சொல்லி இயேசு பார்க்க வந்தாரு. பார்க்க வந்தபோது அத்தி மரத்துல கனி இல்லை. ஆகிய அத்தி மரத்தை சபித்தான். இன்னைக்கு ஸ்டார் கிடக்குன்னு சொல்லி ஒரு ஆள் நம்ம வீட்டுக்குள் வந்தாருன்னா அங்க இயேசுவை பார்க்க முடியுமா? சிந்திக்கும்படியா சொல்றேன். ஸ்டார் இருக்க வீட்டுல, ஓ இயேசு அன்னைக்கு இருந்த வீட்டுல தான் ஸ்டார் போயிடுச்சு, அப்ப இந்த வீட்டுல ஸ்டார் இருக்கு, நான் இந்த வீட்டுல போனா இயேசுவை பார்க்கலாம் என்று ஒருத்தர் நம்பி உங்க வீட்டுக்கு வந்தா அங்கே இயேசுவை பார்ப்பார்களா? இல்ல சீரியல் பார்ப்பாங்களா, சினிமா பார்ப்பாங்களா, நீங்க சண்டை வைக்கிறது பார்ப்பாங்களா, இல்ல குஸ்தி வைக்கிறது பார்ப்பாங்க? எதை பார்ப்பார்கள் உங்க வீட்டுக்கு வந்தா? கொஞ்சம் நம்ம யோசித்து தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு இயேசு இருந்த வீட்டில ஸ்டார் வந்துச்சு. இன்னைக்கு ரோட்டோரங்களிலும் மரங்களிலும் எங்கெல்லாமோ ஸ்டார் தொங்குறது. போய் பார்த்தா இயேசுவை தான் பார்க்க முடியல. அப்ப அந்த இயேசு எங்கே? அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, திரும்ப வர போறார். ஆமென். திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். திரும்ப இந்த உலகத்தில் வந்து அவர் காரியத்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சில வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு குழந்தையா மரியாளுக்கு கையிலும் இல்ல, சிலையாக குடிலும் அவர் இருக்கிறது இல்ல. குடில் வச்சீங்க நாங்க பிசாசம் வந்து உட்கார்ந்து இருப்பான். இயேசு இருக்க மாட்டாரு. அவர் இப்ப பரலோகத்துல இருக்கிறார். ஆமென். மகிமையா நமக்குள்ள இருக்கிறார். அவர் சீக்கிரமா வர போறார். அதுக்குள்ள இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காலை பொழுதுல இன்னைக்கு இயேசு உங்க இருதயத்துல பிறக்கும்படியா, உங்க உள்ளத்துல பிறக்கும்படியா இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க. சந்தோஷமா சமாதானமா குடியும் கும்மாளமாயிடாம குடியும் குடித்தனமா இருந்து சந்தோஷமா குடும்பத்தோடு நல்ல உணவு அருந்தி மகிழ்ச்சியோடு உங்க கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். சிறப்பா கொண்டாடுங்கள். எவ்விதமா ஆனந்தமாய் கொண்டாட முடியுமோ அவ்வளவு ஆனந்தமாய் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறேன். தேவனாய் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே ஜெபம் செய்வோம். எல்லாரும் எளிமை நின்று, எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய் நல்ல ஒரு நாள், இந்த நாள் மகிழ்ச்சியான நாள், நமக்கு தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நாள், இந்த பூமியில வந்த ரட்சகர் பிறந்த நாள், இந்த பூமியில வந்த தேவகுமாரன் பிறந்த நாள், இந்த பூமியில வந்த கர்த்தருடைய தாசன் பிறந்த நாள். அப்படியே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, சைலண்ட் நைட், ஹோலி நைட், ஒப்பில்லா திரியரா, இதில் தான் மாப்பிதா ஏகமைந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமா. அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். எல்லாரும் அப்படியே ஆண்டோட சமுதிரம் ஒப்பு கொடுத்தவர்களாக, ஈசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா, அதுதான்ப்பா எனக்கு உண்மையான கிறிஸ்துமஸ். என் உள்ளத்துல வாங்க, என் புருஷன் உள்ளத்துல வாங்க, என் மனைவி உள்ளத்துல வாங்க, என் பிள்ளையுடைய உள்ளத்துல வாங்க, அதுதான்ப்பா எங்களுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ். வாங்கப்பா, கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே, பிள்ளா
திருயிரா ஈதில்தான் மாபிதா ஈகமைந்தனி லோகத்துக்கு மீட்பேராக அனுப்பினது அன்பின் அதிசயமா அன்பின் அதிசயமா ஒப்பில்லா திருயிரா யாவையோ ஆளுமா தெய்வமைந்தனார் பாவிகளே வீட்டு விண்ணுலகுயர்த்த தம்மை எத்தனை தாழ்த்துகிறார் எத்தனை தாழ்த்துகிறார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் ஒரு முறை கூட இந்த 2024 வருடத்திலே காணும்படியாய் ஆண்டவர் நமக்கு நல்ல பாக்கியம் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் இந்த வாய்ப்புகளை கிடைக்காமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கிறார்கள். பரலோகத்தின் ஆண்டவர் நம் மீது வைத்த இரக்கத்தின் மூலமாய் அவருடைய பிறப்பை நினைவு கூறும்படியாய் ஆண்டவர் இந்த வருடத்தை ஈவா இலவசமாய் தந்திருக்கிறாரே. அந்த பிறப்பின் நாளை நினைவு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே இயேசு இருக்கிறாரா, நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா, நம்முடைய வீட்டிலே இயேசு இருக்கிறாரா, ஒரு முறை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு பேசினாரே. அவர் முன்னணையில் அல்லாதபடி நம்முடைய வீட்டுக்குள்ளாய் ஆண்டவர் இருக்க வேண்டும், உள்ளத்திலே இருக்க வேண்டும். எல்லாரும் அந்த இதய கதவை ஆண்டவருக்காய் திறந்து கொடுங்க. ஏசப்பா, என்ற இதய கதவை உமக்காய் திறக்கிறேன் ஆண்டவரே, என்ற இதய கதவை என் ஆண்டவருக்காய் திறக்கிறேன் ஆண்டவரே. அடைபட்டு போன வாழ்க்கை அல்லப்பா ஆண்டவரே, என்ற இருதயம் மற்ற இடங்களுக்கு அல்ல, நீர் வாசம் செய்வதற்கு நான் திறந்து தருகிறேன் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு ஆசீர்வாதமாய் காணும்படி கிருபை செய்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வரும்படியாய் நாமே ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். கடைசி சரணம் சொல்லுகிறது, தெய்வ தூதரின் சேனைகளை நாமும் சேர்ந்து பராபரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். அவர் இந்த உலகத்திலே வந்தது உலகத்திற்கு ஒரு அதிசயம், உலகம் சந்தோஷப்பட்டது, உலகம் பூரிப்படைந்தது. இதே இந்த திருச்சபையிலே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு நம் உள்ளத்தில் இருப்பதை பார்த்து அவர் சந்தோஷப்பட, அவர் மகிழ்ச்சி அடைய அர்ப்பணம் செய்வோமா? ஒப்பில்லா திருயிரா ஜன்மிதா மேசியா தேவ தூதரின் சேனைகளே நாமோ சேர்ந்து பராபரனே பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போ, பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போ. எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்தவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2024 வருஷத்தினுடைய இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆண்டவரே நாங்கள் இணைந்து கொண்டாடும்படி தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினபடி நன்றியாப்பா. அனுக்கிரகம் பாராட்டினபடி நன்றி. எங்களுக்கு தந்த ஜீவனுக்காய், எங்களுக்கு தந்த சுகத்துக்காய், எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் காணும்படி கிருபை பாராட்டினீர், நமக்கு நன்றி. இந்த நாள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவரே, எப்படி புத்தாடை அணிந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டார்களோ அதே போல புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் நிறைவாயிருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை குடில் அல்ல, கிறிஸ்துவை முன்னணியில் அல்ல, கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக
மகிழ்ச்சியோடு தங்கள் இல்லங்களுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளா இருக்கட்டும், குதூகலமான நாளா இருக்கட்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற, ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆண்டவர் அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிற மகிழ்ச்சியான சிறப்பான நாளாய் அமையும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். சிறப்பான மேன்மையான ஆசீர்வாதமான நாட்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அதில் சிறப்பு காணிக்க வைத்திருக்க திரு சுஜிமோகன் செல்வம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் ஒருவரோடு 17,000 ரூபாய் காணிக்க வைத்திருக்கிறார்கள். அவருடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. மகிமையான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், சிறப்பான ஈவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கிருபையை கரத்துக்குள், மகிமை கரத்துக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. வாஞ்சியோடு ஆலய பணிக்காக, ஆலயத்துடைய பெயிண்டிங்காக உற்சாகத்தோடு இந்த காணிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்பதாக கொடுத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கொடுக்க போகிறவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சட்டையின் மறைவுக்குள் கிருபையை கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு காலையில உணவு கொடுக்கிற அன்பு வாலிபர்களுக்காக, எங்க சபையை சார்ந்த அனைத்து வாலிபர்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் வருகிறாப்பா. கிராமத்தை அழகுபடுத்த வேண்டும், கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிராமத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி சாலின் இருபுறமும் ஒளி விளக்குகளை, ஸ்டார்களை போட்டு ஆண்டவர் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு முன்பதாக அழகான பலூன் ஆட்சி வைத்திருக்கிறார்கள். ஏசப்பா, அதை போல வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் இன்றைக்கு இந்த காலை உணவு கொடுக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழட்டும், எங்க பிள்ளைகள் எல்லாம் செழிக்கட்டும், எங்களுடைய சந்ததி எல்லா விதத்திலும் உயர்வதாக. ஐக்கியமா எப்படி ஐக்கியமா இதை செய்கிறார்களோ எல்லா காலகட்டத்திலும் இதே ஐக்கியத்தோடு இருந்து இதை அவர்களை செய்து நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இன்னும் மகிமையான ஆசீர்வாதத்தை அங்கு பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், எங்கள் ஜெபங்கள் வீணாய் போகவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் மகிமையான காரியங்களை அவர்கள் செய்வதற்கு சமுதாயத்துக்கு, சபைக்கும், தங்கள் குடும்பங்களுக்கு, தங்களுக்கு மேன்மையான காரியங்களை அவர்கள் செய்வதற்கு தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா சபை ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த குடும்பத்திற்கும் எந்த விதமான துக்கமோ, துயரமோ, வேதனையோ, கண்ணீருக்கு ஏதுவான சூழ்நிலைகளோ வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, மகிழ்ச்சியா இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடணும், வருகிற புத்தாண்டை எதிர்கொள்ளணும். அதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் பிரதிநிதியாக சபையினுடைய மேய்ப்பனாய் நின்று கொண்டு இயேசு நாமத்தில் என் அன்பு ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர், கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் கூட இருந்து நடத்தட்டும். இதே தொடர்ந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இதன் பிற்பாடு ஆண்டவர் 1ஆம் தேதி வரை நடக்கிற சகல நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் எங்க கடமையை நாங்க செஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்துள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே தாங்குங்க, ஆசீர்வதிங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New